வாசிய பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். 4வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான 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 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமாதானம் இந்த உள்ளத்தையும் இந்த சிந்தனையை நிரப்பும். இது கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இனிதான் வாக்குத்தத்தங்கள்லாம் பெற்றுட்டு தேவனுடைய நன்மையெல்லாம் பெற்றுட்டு அடுத்த யுத்த காலத்தில் போக போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த யுத்த காலம் என்னது? நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும் சொன்ன ஆண்டவர் தெளிவாக சொல்லணும். ஒன்று, சரீரம் கட்டி எழுப்பப்படணும். முதலாவது உறுதிப்பட்ட விசுவாசத்தில் கட்டி எழுப்பப்படணும். அல்லேலூயா. கீழ்ப்படிதலும் அவன் தேவனுடைய அவன் நன்மையிலும் காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் காத்துக்கொள்ள நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆண்டவருக்கு பாரமாய் உள்ள காரியத்தை, ஒரு சில காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருந்தது, இந்த காரியத்தை நீங்கள் மாற்றினால் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் மாற்றணும் சொன்னால் முதலாவது இயேசுவை நேசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை நேசித்த நன்மை சூழ்ந்து கொள்ளும். இயேசுவை நேசிக்காவிட்டால் பாவம் துன்பம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும்.